பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, என் கிருபை போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை பரிபூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவைகளில் எல்லாம் பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ அவைகளில் எல்லாம் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். பிரைஸ் காட். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு பூரண ஆசீர்வாதம் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எவைகளில் நீங்கள் பலவீனப்படுத்தப்பட்ட நிலைமையில், எவைகளில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில், எவைகளில் நீங்கள் தோற்று போன நிலைமையில் பலன் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த பார்ட்ல நான் என்னுடைய பலத்தை பூரணமாய் விளங்க செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல ஒரு பூரணமான அவருடைய பலம் இறங்கி வரப்போகிறது. பிரைஸ் காட். சபையே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிள்ல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும். ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், அந்த பலத்தின் வல்லமை இன்றைக்கு உங்களை பூரணமாய் வழிநடத்த போகிறது. பிரைஸ் காட். இந்த பூரணம் அப்படிங்கிற வார்த்தை, சம்பூரணம், பூரணம், இதெல்லாமே 100%. ஸ்தோத்திரம். அதுல 50-50 அப்படி இல்ல, அது 60-40 அந்த கால்குலேஷனே இல்ல. பூரணம் அப்படினாலே முற்றிலும் முழுவதும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை சரீரத்துல பலவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே அவருடைய பலம் பூரணமாய் இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பலம் இறங்கி வரப்போகிறது. சிம்சோன் மேலே அவருடைய பலம் இறங்கி வந்தது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எந்தெந்த ரீதியில் அவன் கட்டி வைத்திருந்தாலும், எந்தெந்த ரீதியில் அவன் உங்களுடைய ஓட்டத்தை தடுக்க நினைத்தாலும், இன்றைக்கு அவருடைய பலம் பூரணமாய் விளங்க போகிறது. ஓ, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த பலம் இறங்க இறங்க, ஹல்லேலூயா, அந்த உன்னதத்தின் பலம் இறங்க இறங்க இயற்கைக்கு மேலான அற்புதத்தை உங்க சரீரம் பார்க்க போகிறது. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, பலம் பூரணமாய் விளங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கட்டும். எது உங்க பலவீனம்? வியாதி பலவீனமா? பணப்பிரச்சனை ஒரு பலவீனமாய் தோன்றுகிறதா? பிள்ளைகள் வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் பொழுது அது ஒரு பலவீனமாய் தோன்றுகிறதா? பிள்ளைகளை நினைக்கும் பொழுது, பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ் நினைக்கும் பொழுது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது அவ்வப்போது அது ஒரு பலவீனமா தான் இருக்குது. இது எப்படி அடுத்த எல்லையை தொற்றுவான்? என் பிள்ளை உயரத்துல வந்துருமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்க பிள்ளைகள் பலவீனப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு சம்பூரணமான உன்னதத்தின் பலம் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. Praise God. Hallelujah. எதிர்கால வாழ்க்கையில நிறைய பலவீனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். பினான்சியல்ல, பொருளாதாரத்துல நிறைய காரியங்கள்ல பலவீனப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்துல என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. உங்க எதிர்கால வாழ்க்கையில, வேலையில, ஸ்தோத்திரம், உயர்வுல, எங்கெல்லாம் நீங்கள் பலவீனத்தை பார்த்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் அவருடைய உன்னத பலனை, அவருடைய சம்பூரண பலனை, பரிசுத்த ஆவியானுடைய செட்டைகளின் பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ, பிரைஸ் காட். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? அவருடைய கழுகுக்கு ஒப்பான சொத்திரம் செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு பலம் உங்க மேல இறங்கி வருகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோமே, அந்த பலன் இறங்கி வரப்போகுது. நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க தாண்டுவீங்க, நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. எத்தனை வல்லமைகள் வந்தாலும் அதை ஜெயித்து மேற்கொள்ளுவதற்கு இந்த உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார்.
பவுல் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான். என் சரீரத்துல குட்டும் சாத்தானா இருக்கிறது, அடிக்கடி என்னை குட்டி கொண்டே இருக்கிறது, அந்த முள் என்னை அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்பா சொன்ன வார்த்தை, பவுலே அந்த முள்ளை குறித்து யோசிக்காத, அந்த சாத்தானுடைய தூதனை குறித்து யோசிக்காத. ஸ்தோத்திரம். அவன் எத்தனை முறை குட்டினாலும் என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய சாத்தானுடைய முள் உங்களை குத்தி கொண்டு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். அந்த முள் குத்த குத்த உங்க வாழ்க்கை, உங்க இருதயம், உங்க சரீரம், உங்க கையின் பிரயாசம் நிறைய வேதனையோட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், குட்டும் சாத்தானுடைய முள்ளை பார்த்து பயப்படாத. அந்த முள்ளை ஜெயிக்கக்கூடிய அல்லது இந்த முள்ளின் மூலமாய் வருகிற விஷத்தன்மையை முறித்து போடக்கூடிய என்னுடைய பலத்தை உனக்கு தருகிறேன், என்னுடைய கிருபையை உனக்கு தருகிறேன், என்னுடைய பூரணமான பலன் உன்னை ஆளுகை செய்யும். அந்த பலன் உன்மேல் இறங்கி வரும் பொழுது எத்தனை முள்ளு குத்தினாலும் அதை நீ ஜெயிப்ப, அதை நீ தாண்டுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். குத்துகிற முள்ளெல்லாம், குட்டுகிற சாத்தானுடைய முள்ளெல்லாம் அவருடைய பலன் என்மேல் இறங்கி வரும் பொழுது அந்த விஷத்தன்மைகளை, அதன் மூலமாய் வந்த பாதிப்புகளை இந்த உன்னதத்தின் பலன் மாற்றிப்பட போகிறது. நம்புறவங்க கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமான ப்ராஃபட்டிக் வேர்ட். ஹல்லேலூயா. அவ எந்தெந்த ரீதியில குட்டினாரோ, ஹல்லேலூயா, அந்த சாத்தானுடைய தூதன் எந்தெந்த ரீதியில உங்க வாழ்க்கைய முள்ளை வைத்து குட்டினாலும், சபையே அந்த முள் கொடுக்கிற பாதிப்பை காட்டிலும் அந்த முள் கொடுக்கிற விஷத்தன்மையை முறித்து போடுவதற்கு நீங்கள் செபிக்க செபிக்க ஒரு உன்னதத்தின் பரிபூரண பலன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பலம் இறங்கி வருவதாக, உம்முடைய பலம் இறங்கி வருவதாக. அந்த கிருபையின் பலன் இயேசுவின் நாமத்தினால என் ஜனத்தின் மேல் இறங்குவதாக செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எத்தனை முள் குத்தினாலும் அவருடைய பலம் என்னை பலவானாய் மாற்றுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் இந்த உன்னத பலனை கர்த்தர் தரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.